சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மனோஜோட போனை ஆன் பண்ணி வைக்க சொன்னேன்ல, அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோம். அதான் தலைவலின்னு சொல்லிட்டு ரெசார்ட்டுக்கு ஓடுறாங்க. இங்க வாங்க. என்ன ஐசு? சின்னையா, ஐஸ்வர்யா அருணோட டிரைவர் இன்னும் இங்கே இருக்காரு. ஆமா அதானே. டிரைவர் என்ன இங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். ஐஸ்வர்யா அருணை நீங்க பிக்கப் பண்ண போலையா? அது ஒண்ணு இல்ல மேடம், அருண் தம்பி இப்பதான் போன் பண்ணிருந்தாரு, கிளம்பிட்டு இருக்கேன்னு சொன்னேன். எனக்கு அந்த இடம் சரியா தெரியல மேடம். ஓ அப்படியா? இடம் தானே, நான் சொல்றேன். சரிங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். வரேன் சார். வரேன். சரிங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரிங்க சார். என்ன ஐசு இங்கே வந்து நின்னுட்ட? வா நம்ம ரூமுக்கு போலாம். சின்னையா, இங்க கிளைமேட் சூப்பரா இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கோச்சுக்காம ரூமுக்கு போய் என் பேக்ல டேப்லெட் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துடுறீங்களா? நான் இங்கே இருக்கேன். சரி ஐசு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மேடம் சொல்லுங்க மேடம். சார், நான் ரெசார்ட் வந்துட்டேன். ரிசப்ஷன் பக்கத்துல தான் இருக்கேன். அவன் போன் சிக்னல் எந்த இடத்துல இருக்கு? மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த போன் ஆன்ல தான் இருந்துச்சு மேடம். இப்பதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மேடம். ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? ஆமாங்க மேடம். இப்போ வந்து அவன் கண்டிப்பா அங்கதான் இருக்கணும் மேடம். அவன் உங்க பக்கத்துல தான் இருக்கணும் மேடம். மேடம், ஒண்ணு அவன் உங்களை பார்த்து பயந்து போய் அவன் செல்ல ஆஃப் பண்ணிருக்கணும் மேடம். இல்லனா நம்மள அலைய விடுறதுக்கு கூட இப்படிலாம் பண்ணலாம். கரெக்ட் தானே? எஸ் மேடம். ஓகே சார், நான் அவனை தேடி பார்க்கறேன். ஓகே மேடம். எது கூப்பிட்டீங்க? கேப்ப கழட்டுங்க. எதுக்கு? யோ, நான் போலீஸ். கேப்ப கழட்ட போறியா இல்லையா? என்ன மேடம் சொல்லுங்க. I'm sorry, really sorry.
ஈசு தலை ரொம்ப வலிக்குதா? இந்தா ஆமா சின்னையா. இந்த மாத்திரையை போட்டு தண்ணியை குடி. கொலைகாரன் இங்கதான் இருக்கான். அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் எப்படியும் கண்டிப்பா சின்னையாக்கு ஃபோன் பண்ணுவான். சின்னையா நம்பரை ட்ராக் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு மெசேஜ் அனுப்ப வேண்டியதான். என்ன ஈசு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் சரியா இருக்கு. வாங்க ரூமுக்கு போலாம். வா வா. வா அபி, ஈஸ்வரி உனக்கு ஃபோன் பண்ணாளா? ஆஹா, உனக்கும் பண்ணலையா? போனே காணோம். சரி பரவாயில்ல, நீயே அவளுக்கு கால் பண்ணு. அபி வீடியோ கால் பண்ணு. ஈசு யார் யாரு? அபிதான் கால் பண்றான். அப்படியா? குடு குடு, நான் பேசுறேன். எதுக்கு இப்படி பிடுங்குறீங்க? என்ன விஷயம்? அதுல உனக்கு தலைவலின்னு அபிகிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லணும்ல. எனக்கு இப்ப தலைவலி இல்ல, அதெல்லாம் சரியா போச்சு. இது சரியா போச்சா? அதுக்குள்ளே எப்படி? இதெல்லாம் போய் அத்தை கிட்டயும் அபிகிட்டயும் சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி, அப்போ உனக்கு தலைவலி வந்துட்டு போயிடுச்சுங்கிற விஷயத்த 2 பேர்ட்டையும் சொல்லவா? ஐயோ, என்ன சின்னையா நீங்க? உங்க கூட பெரிய பிரச்சனையா போச்சு. ஈசு, நான் இப்ப என்ன பண்ண? எதுக்கு இப்படி சொல்ற? எனக்கு தலைவலி வந்துட்டு போயிடுச்சு. அதையே அத்தை கிட்டயும் அபிகிட்டயும் சொல்லணும். நாம ஜாலியா சந்தோஷமா இருக்கோம்னு மட்டும் சொல்லணும், சரியா? ஏதாவது சொதப்புனீங்க அவ்வளவுதான், கண்ணு மொழிய நோண்டிடுவேன் பாத்துக்கோங்க. கண்ணு மொழிய நோண்டினதுக்கு அப்புறம் எப்படி பார்க்க முடியும்? என்ன சின்னையா நீங்க? சரி ஒண்ணு இல்ல ஈசு, நான் வாயே திறக்க மாட்டேன். ஹாய் அபிமா. நாங்க வெளியில போயிருந்தோம் அபிமா. அந்த போட்டோஸ் எல்லாம் உனக்கு நான் சென்ட் பண்றேன். இதோ